சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு பன்னீர் வச்சு கிரேவி செய்யணும்னா எல்லாத்துக்கும் மனசில் வர்றது பட்டர் பன்னீர் மசாலா தான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேன். வாங்க ரெசிபி எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தாராளமாக பட்டர் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பன்னீரை 2 சைடும். இந்த மாதிரி பட்டரோ அல்லது கீலையோ ஃப்ரை பண்ண பன்னீர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமாங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். சைட் பை சைடு ஒரு கை நிறைய முந்திரி எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ண பாதி இதை இப்போயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி, இந்த பன்னீர் காலியாகிறதுக்குள்ள கிரேவியை செஞ்சலாம்னு சொல்லிட்டு அதே கடாயில் பட்டர் நிறையா ஊற்றிட்டு சீரகம் போட்டு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்குனதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சைடு வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள ஊற வச்சிருக்க முந்திரி பருப்பையும் தேவையான அளவு தக்காளியும் போட்டு நல்லா மைய அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இங்கே வெங்காயமும் வெந்துருச்சு. அதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி சில்லி தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்கான கிரேவிக்கான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி விட்ட இந்த தக்காளி முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். கிரேவி நல்லா கொதிச்சு வரும்பொழுது நம்ம வறுத்து பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த பன்னீர் வாசமானதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா பன்னீரில் ஏறினதுக்கு அப்புறமா இறக்கும் பொழுது சிம்லேயே நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீமையும் போட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ளேவர் இன்னும் கூட்டுறதுக்காக கஸ்தூரி மேத்தி, நெய்யோ பட்டரோ சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும்.